Morning. The dire need to talk about 1962 சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். ஃபெயிலியர் இஸ் அ கிரேட் டீச்சர்னு சொல்லிட்டு இந்த எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க. 1965 நடந்த இந்தியா பாகிஸ்தான் வாரோட கோல்டன் ஜூப்ளி வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. அதை நேஷன் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணோம். 1971 வார் பங்களாதேஷ் வந்து ஃபார்ம் ஆன அந்த வாரையும் ரீசெண்டாக கோல்டன் ஜூப்ளி நடந்துச்சு, அதையும் செலிப்ரேட் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா செமினார்ஸு, சிம்போசியம், டிஸ்கஷனு, டெலிவிஷன் டிபேட்டு, எக்ஸிபிஷன் அந்த மாதிரி வச்சு நிறையா பேசணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் டார்க் மொமெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு பார்க்குறப்ப 1962 நடந்த இந்தியா சைனா வாரில் வந்து இந்தியா வந்து தோற்றதை வந்து நம்ம இன்னும் பேசவேலைன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1400 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போனாங்க. 1050க்கு மேலே வந்து காயப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 1700 பேருக்கு மேலே காணாமல் போனாங்க. 400 பேர் வந்து சைனாவில் வந்து பிரிசனர்ஸ் ஆஃப் வாராக இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஒரு 5 முக்கியமான இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் 1962 தான் இந்தியா வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து இந்தியா வந்து மாடர்ன் இந்தியா பில்ட் பண்ணுறதுக்கு நேரு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த வாரப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து இல் ப்ரிப்பேர்டாக இல் எக்யூப்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வாரில் வந்து ஒரு முக்கியமான கேம் சேஞ்சராக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருந்திருக்கணும், ஆனால் அதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா லோப்சைடர் பவர் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல், பியூரோக்ராட்டிக், அப்புறம் மிலிட்ரி டாப் ரேஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் இருக்கப்ப அவங்க வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இன்னுமே இருக்குங்கிறப்ப மிலிட்ரி ஆஸ்பெக்டில் அது இருக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட் சொல்கிறாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அன்ஹெரால்டர், அன்சங் ஹீரோஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லையும் சரி, இந்தியன் ஆர்மிலையும் சரி, அவங்க வந்து முக்கியமான ரோல் பண்ணப்போ அவங்களுக்கான ரெகக்னைசேஷனும் சரி, இன்னும் அவங்களுக்கான கொடுக்க வேண்டிய சொலாட்டமும் சரி, இன்னுமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறப்ப அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்துக்கணுங்கிற முக்கியமான பாயிண்டாக சொல்கிறாங்க. அப்படி அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்து அந்த வாரில் கஷ்டப்பட்டு இருந்தப்போ சீனியர் மிலிட்ரி லீடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரேங்குக்காகவும் பொசிஷனுக்காகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்கிறப்ப அந்த மாதிரி மிலிட்ரி ஆஸ்பெக்டில் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. நிறைய நேரத்தில் நியூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து லோவர் அத்தாரிட்டிக்கு வந்து அவங்கள வந்து ஸ்லேவ் மாதிரி நடத்துகிறாங்க, டெய்லி ஒர்க் வந்து பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கப்போ ஒரு நேஷனோட செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப மிலிட்ரிங்கிறது முக்கியங்கிறப்ப அந்த மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கரெக்டான டொமைனில் இருக்குங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்களே தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.